தொகுதி மறுவரையறை. இது 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இதை 850 ஆக்க வேண்டிய தேவை, அவசர தேவை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு திமுக தான் காரணம். வரலாற்றில் எழுதி வச்சு எப்படின்னா, கண்டிப்பா நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது நடுநிலைன்னு சொல்லி ஏமாற்றிட்டு திமுக வெளிநடப்பு நடந்த என்ன ஆகும்? அந்த கோரம் பத்தாது, சட்டம் ஈஸியாக பாஸ் ஆகும். இதுதான் பாஜகவும் திமுகவும் போட்டு வைத்திருக்கிற திட்டம். திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் மீது உள்ள கடும் கோபம் பாஜக பக்கம் தள்ளியது. பாஜக தொகுதி மறுவரையறை வெற்றி பெறுவதற்கு, இந்தியாவையே காட்டி கொடுப்பதற்கு, தென் மாநிலங்களை கூட்டி கொடுப்பதற்கு கருணாநிதியுடைய குடும்ப தொழிலை ஸ்டாலின் மூலம் நிறைவேற போகிறது. எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கணும். காங்கிரஸ் எதை சொன்னாலும் நாங்கள் ஆதரிக்க தயாராக. உதாரணத்திற்கு காவிரி பிரச்சனை உட்பட 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டதா இல்லையா? அதுக்கு தான் டிமாண்டு. இப்போ இதே டிமாண்டு தான் 2026 திமுக வைக்கும். இப்போ டெல்லிக்கு போய் பிரயோஜனம் இல்லை, எடப்பாடிட்டு போய் பிரயோஜனம் இல்லை. கடைசியை பார்த்த இடம் இது புஷி சொல்லிட்டாரா, 33 பேரை உடச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஓட்டு போட்டீங்க. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட 33 பேர் இல்லை. 33 பேர் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 ஒருவன் வந்தால் தான் கட்சி தாவல் தடை சட்டம் கட்டுப்படும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க. எடப்பாடி எல்லாத்துக்கும் 5 கோடி 10 கோடி கொடுத்து அங்கே தக்க வச்சுட்டாரு. இப்போ நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. வேலுமணி, சிவி சண்முகம் கும்பலை எடப்பாடியும் ஏமாத்துறாரு, விஜயும் ஏமாத்துறாரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஏற்கனவே நீட் குறித்து நேற்று ஒரு தீர்மானங்கள் வந்தது. இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு முதலமைச்சர் தலைமையில் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வராங்க. இப்போ டீலிமிட்டேஷன் ஏற்கனவே சட்டம் மசோதா கொண்டு வந்தாங்க. வாக்கெடுப்புகளில் பெரும்பான்மை பெறாமல் அது முறியடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு அதுக்கு பிறகு ஒரு தகவல் பேசப்படுது, மீண்டும் அந்த டீலிமிட்டேஷன் திருத்தம் பண்ணி வரலாம் அப்படின்னு ஒரு தகவல் பேசப்படுது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. மற்ற எதிர்கட்சிகள் சிலரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னும் மசோதாவே வரல, அதுக்குள்ளே எதுக்கு இந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ இந்த தீர்மானம் அவசியமா? இந்த தீர்மானத்துடைய பின்னணி என்ன? தொகுதி மறுவரையறை. இது 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இதை 850 ஆக்க வேண்டிய தேவை, அவசர தேவை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. ஆர்எஸ்எஸ் தான் நாக்பூர்லேருந்து டெல்லிக்கு உத்தரவு பிறப்பித்து தான் இப்போ நாடே நடக்குது. அப்போ என்ன சொல்கிறான், கண்டிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா நம்ம எந்த காலத்துலையும் உபயோகமாக இருக்க. அப்போது இவர்களை நம்பினா எந்த சட்டமும் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. அப்போது என்ன செய்யணும்னா, இந்தியாவில் எது நடந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் மூளை ஆர்எஸ்எஸ் மூளை தான், அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் மூளை தான். அதிகாரிகள் ஆங்கிலேயனுக்கு கட்டுப்பட மாட்டான், நேருவுக்கு கட்டுப்பட மாட்டான், இந்திரா காந்தி கட்டுப்பட மாட்டான். 3 முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படும். இதுதான் காரணம். அப்போது அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, தொகுதி மறுவரையறையில் பாஜகவை காப்பாற்றணும்னா 543 850 பண்ணிடும். ஏன்னா தென் மாநிலங்கள் பாஜகவை எந்த காலத்தையும் கை கொடுக்காது. அப்போது வட மாநிலத்தை வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், நம்ம நினைக்கிறத செய்ய முடியும். இதுதான் இப்போ பாஜக எடுத்திருக்கிற ரோலு. அதிகாரத்தில் இருக்கிற பொழுதே மேலவை கீழவையில் அதிகாரத்தில் இருக்கிற பொழுதே சட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்ற முடியல. இப்போ மீண்டும் முயற்சி பண்ணுறாங்க, மீண்டும் முயற்சி. அப்போது இதை திமுக அதிமுக 2 பேரும் புறக்கணிச்சிட்டாங்க. 19 எம்பி தான் போய் கலந்துருக்காங்க. மீதி திமுக அதிமுக தேமுதிக கலந்துக்கல. இதில் என்ன ரகசியம்னா, இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு திமுக தான் காரணம். வரலாற்றில் எழுதி வச்சுங்க. எப்படின்னா, கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும். வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது
நடுநிலைன்னு சொல்லி ஏமாற்றிட்டு திமுக வெளிநடப்பு. வெளிநடப்பு நடந்தால் என்ன ஆகும்? அந்த கோரம் பத்தாது, சட்டம் ஈஸியாக பாஸ் ஆகும். இதுதான் பாஜகவும் திமுகவும் போட்டு வைத்திருக்கிற திட்டம். இந்த திட்டத்தின்படி தான் இப்போ திமுக நடக்குது. திமுகவை பொறுத்தவரை இதுக்கு கைமாறா திமுக என்ன கேட்குதுன்னா, தாவேக அரசு மீது நடவடிக்கை எடுக்கணும், என்ஃபோர்ஸ்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும், ஐடி நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சி கலைப்புக்கு நாங்கள் செய்கிற முயற்சிக்கு பாஜக ஆதரவாக இருக்கணும். இதுதான் இவர்கள் வைத்திருக்கிற டிமாண்ட். இதற்காக தமிழகத்தையே, தென் மாநிலத்தையே, இந்தியாவையே திமுக காட்டி கொடுக்க போகுது. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வேறு வழியே இல்லை. 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது பாஜகவை தாங்கி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த தொகுதி மறு வரையறையில் திமுகவினுடைய நிலை நடுநிலைமைனா பாஜக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக அது உதவ போகுது. அதுக்கு என்ன காரணம்னா, காங்கிரஸ் மேலே உள்ள கோபம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆட்சி ஆதரவு கொடுக்கலின்னா இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. தொங்கு சட்டமன்றம் வந்திருக்கு. காங்கிரஸை ஏறக்குறைய அண்ணா ஒழித்த 67லிருந்து கருணாநிதி தூக்கி சுமந்து அதற்கு சரியான பரிசு இந்த திமுகவை ஒழித்துட்டு உடனடியாக காங்கிரஸ் கொடுத்ததா தாவேக ஆட்சி அமைஞ்சது. சிறுத்தை தடுமாறிச்சு, திமுக கட்டுப்படுத்துச்சு, கம்யூனிஸ்டுகளை கட்டுப்படுத்துச்சு, முஸ்லீம் லீக்கை கட்டுப்படுத்துச்சு, காங்கிரஸை கட்டுப்படுத்த முடியல. ஆர்எஸ்எஸ் பாப்பானான பிரவீன் சக்கரவர்த்தி முதல் வேலையாக ராகுலோட பேசி நிபந்தனையற்ற எங்களுக்கு மந்திரியே வேண்டாயா, நாங்கள் திமுக ஒழிஞ்சா சரி, திமுக அண்ணா திமுக வராமல் இருந்தால் சரி, முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தி தான் இந்த மூவை செய்து ராகுலுடைய ஒப்புதலை பெற்று ராகுலையும் விஜய் பேச வைத்தவரை பிரவீன் சக்கரவர்த்தி தான். முதல் முறையாக தனக்கு கிடைத்த நாடாளுமன்ற சீட்டை யாருக்கு தாரை வார்த்தாங்க? அந்த நன்றி கடனுக்கு. இதுதான். அப்போது திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் மீது உள்ள கடும் கோபம் பாஜக பக்கம் தள்ளியது. பாஜக தொகுதி மறுவரையறை வெற்றி பெறுவதற்கு, இந்தியாவையே காட்டி கொடுப்பதற்கு, தென் மாநிலங்களை கூட்டி கொடுப்பதற்கு கருணாநிதியுடைய குடும்ப தொழிலை ஸ்டாலின் மூலம் நிறைவேற போகிறது. என்னன்னா, ஏற்கனவே திமுகவுடைய எம்பிக்கள், அதாவது கூட்டணிகள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே போராட்டம் பண்ணுறாங்க. அப்போவே ஒரு பதாகை ஒன்று வச்சுருக்கிறாங்க. வைகோ இவங்கெல்லாம் இருக்கும்போதே ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டமே நடக்குது. அப்படின்னா என்ன, நோ டீலிமிட்டேஷன் சொல்லலை அவங்க, எங்களுடைய எண்ணிக்கை குறைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புள்ளி தான் வைக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் சமமாக 50% வந்துச்சுன்னா அது சமமாக தானே இருக்க முடியும். அப்போ எதிர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிலைப்பாடை மாற்றிருக்காங்கன்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க? இல்லை, அதாவது திமுக இப்போ ஒரே ஒரு பேக்ரவுண்டு, பாஜக உதவியோடு தான் இவர்களை தொந்தரவு பண்ண முடியும். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் கருணாநிதி காலத்துக்கு போயிருங்க. 77ல் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். கருணாநிதி இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சுருக்கார். கருணாநிதி வைக்கிற டிமாண்டை எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கணும். காங்கிரஸ் எதை சொன்னாலும் நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கோம். உதாரணத்திற்கு காவிரி பிரச்சனை உட்பட காங்கிரஸ் எதை சொன்னாலும் நீட்டிருந்த கையெழுத்து போடுறோம். நாங்கள் முழு தமிழக உரிமையை உங்களுக்கு அடமானம் வைக்கிறோம். ஆனால் எம்ஜிஆரை கலைச்சிடணும். நடந்ததா இல்லையா? 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டதா இல்லையா? அதுக்கு தான் டிமாண்டு. இப்போ இதே டிமாண்டு தான் 2026 திமுக வைக்குது. கருணாநிதி இந்த காங்கிரஸ் ஒழிஞ்சு போச்சுங்க. காங்கிரஸ் நான் கேட்குறேன், இப்போ காங்கிரஸோடு கூட்டு வைத்து மாயபுரத்திலிருந்து அந்த எம்பி பேர் என்ன இல்லை, பழைய எம்பி மணிசேகர் ஐயர் பாப்பான குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். அந்த ஆள் பாப்பான். யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு குடைச்சல் கொடுத்து சுப்பிரமணிய சாமி எப்படி குடைச்சலோ அதே குடைச்சல் இந்த மணிசேகர் ஐயர் பாப்பான். அவன் யார் கொண்டு வந்தது? கயவன் கருணாநிதி தான் கொண்டு வந்தான்.
தமிழ்நாட்டு நலன், விடுதலை புலியாகட்டும், எந்த தமிழ்நாட்டு தமிழ் தேசிய அரசியல் எடுத்தால் டெல்லியில் காலி பண்ணுறதே இந்த மணிசங்கர் ஐயர் தான். இப்போ அதே சுப்பிரமணிய சாமியை ஜெயலலிதா அடித்து விரட்டுகிற பொழுது ஹைகோர்ட்லாம் துரத்தி அடிக்கிறாங்க. 5 லட்சமே சேலையாவது காமிக்குது. அடியால் வேலை பார்த்த யாரு? இந்த கருணாநிதியை கூட்டி கொடுக்குற கருணாநிதி தான். சுப்பிரமணிய சாமியெல்லாம் ஜெயலலிதா அட்ரஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ திமுகவோட ஸ்டாண்டு புரியுதா? திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டு, ஏன்னா இங்கே ஒரு மாயை வந்துருச்சு, இவனுக்கு அரசியலே தெரியாமல் முட்டாளாக்கி வச்சுட்டான் கருணாநிதி. அதனால திமுக எதை செஞ்சாலும் திமுக ஓட்டு போடுவான். அரசியல் தெரிஞ்சால் அந்த காவிரி காஞ்சி போனது காரணமே கருணாநிதி தான். சர்க்காரியா கமிஷன் வழக்கில் தப்பிப்பதற்காக இந்திரா காந்திகிட்ட இந்த வழக்கை வாபஸ் வாங்கினதே கருணாநிதி தான். அப்போது கருணாநிதி கருணாநிதியை பற்றி அரசியல் தெரிஞ்சால் எவனா கருணாநிதி ஓட்டு போட்டுருப்பானா? இன்னைக்கு செய்தித்தாளில் ரத்தம் வடியுதுங்க. அம்மாப்பேட்டையில் நெல் கொள்முதல் கிடங்கு இருக்குல்ல, இப்போ 10,000 மூட்டை முளைச்சிருச்சான். பார்த்தீங்களா? 10,000 மூட்டை. அப்போது 10,000 மூட்டையை விவசாயி விளைவிப்பதற்கு என்ன பாடுபட்டிருப்பான்? ரத்தத்தை கொடுத்துருப்பானுங்க, ரத்தத்தை கொடுத்துருப்பான். அப்போ இந்த திராவிட இயக்கம் இவனுக்கு தானே ஓட்டு போடுறான், அந்த திருட்டு பயிலுக்கு தானே ஓட்டு போடுறான். இங்கே பாருங்க, 10,000 மூட்டை முளைச்சிருச்சுங்கிறான். இந்த 10,000 மூட்டை என்ன பண்ணுவீங்க? அரிசி பண்ண முடியுமா? ஏதாவது 10,000 மூட்டைங்க, எத்தனை குழந்தை சோறு இல்லாமல் சாகுது குழந்தை. அப்போ இந்த திராவிட இயக்கத்தை ஆசிட்டு ஆள் மேலே ஊற்றுறதா இல்லை ஆட்சியாளர் மேலே ஊற்றுறதா? அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஏன் அங்கே ஒரு செட்டு போட, ஒரு அமைச்சர் இருக்கிற காசு ஒரு பட்ஜெட் போடலாங்க. இங்கே இவனுக்குமே அரசியல் தெரியல. இப்போது திமுக 100%. நான் இன்னும் அது அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போது இந்த என்ஜிஓஸ், அதாவது தொண்டு நிறுவனங்கள், ஆமாம், FCRA, இதை டெல்லி எதுக்கு ஒழிச்சான்னா கிறிஸ்டியானிட்டியை வளர விடக்கூடாது. அவன் தான் கிறிஸ்டியானிட்டியை உயிரோடு வச்சுருக்கான். யார்? இந்த தொண்டு நிறுவனங்கள். ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 லட்சம் தொண்டு நிறுவனங்கள் இந்தியாவை காப்பாற்றுறான். ஒரு பாதிரியாரை உயிரோடு குழந்தையோடு கொடுத்துறானுங்க, ஒரிசாலாம் மந்திரி. அப்போ இந்த சனாதன அரசியல் இங்கே திமுக இதை எதிர்த்து என்னைக்காவது தீர்மானம் பார்லிமெண்ட் பேசியிருக்கானா? இல்லை சட்டசபையில் பேசியிருக்கானா? இப்போ ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி ஒரு கிறிஸ்துவர்கள்லாம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, பாதிரியார் பூரா போகிறான், போய் இதுக்கு ஒரு தீர்மானம் போடுங்க. உடனே தீர்மானம் வருது. காலகாலமாக முஸ்லீம் அடிமைகளும் கிறிஸ்துவ அடிமைகளும் திமுக தானே ஓட்டு போட்டான். கருணாநிதியோ ஸ்டாலினோ இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களா? இப்போ அதிருது, டெல்லியே அதிருது, எல்லா மனையும் தீர்மானம் போட ஆரம்பிச்சிருவான். அப்போ இப்போ யாருக்கான ஆட்சி? இந்த திமுக ஆட்சி, கருணாநிதி ஆட்சி. இப்போ நானும் இப்போ பழைய வரலாறு எடுத்து பார்க்குறேன். இது பாஜகவை எதிர்க்கவே இல்லைங்க. இந்த அறக்கட்டளைகளை, தொண்டு நிறுவனங்களை, என்ஜிஓக்கள் தான் அரசுக்கு ஈக்குவலாக நடத்துகிறான். அதுக்கு பேரை என்ஜிஓனா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். அது இந்த தொண்டு நிறுவனம் தான் மலைவாழ் மக்கள்கிட்ட போகிறான், பழங்குடி மக்கள்கிட்ட போகிறான், மலை மேலே ஏறுறான், அங்கே போய் அந்த மக்களை காப்பாற்றுறான். நீங்கள் இந்தியாவினுடைய 7 சகோதரிகள் மாநிலம் இருக்குல்ல, அங்கே அத்தனை மக்களையும் ஆதிவாசிகளை வெளியில் கொண்டு வந்ததே இந்த தொண்டு நிறுவனங்கள் தான். அதனால தான் அங்கே அத்தனை பேர் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கான், அத்தனை பேர் படிச்சிருக்கான். இப்போ இந்த சனாதன தர்மங்கிறாங்க, அதில் டாய்லெட் போக வேண்டிய இடம் அது எது? சனாதன தர்மம். பள்ளனாறு, பறையனாறு, சக்கலினாறு, வண்ணானாறு, நாசுவனாறு, அதுதானே சனாதனம். அதுதான் அது பேர் தர்மமா. அப்போது இந்த என்ஜிஓக்களை ஒழித்ததை திமுக தட்டியும் கேட்கல, கொட்டியும் கேட்கல. இப்போ விஜய் வந்த பிறகு பேர ஜோசப், அப்புறம் தாங்க விஜய், ஜான், அப்புறம் தாங்க ஆரோக்கியசாமி. இப்படி இதெல்லாம் நம்ம அங்கே திமுக அதிமுக 2 பேரும் செய்ய மறந்ததை இந்த அரசு செய்து பாராட்டுவோம். இப்போ திமுகவுக்குள்ள நேரு முற்று முழுதாக மகேஷ் பொய்யாமொழி ஒழிச்சே விட்டார். திருச்சி அரசியல் தூக்கி வீசிட்டார். என்ன காரணம்னா, நம்பர் 1 அரசியல் தன்னை யாரும் எதுக்கக்கூடாது. யாருடைய அரசியல்? நேரு அரசியல். 2006-11
பரணிக்குமார்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 2 பேரும் தான் ஸ்டாலினுக்கு வலதுகரம் இடதுகரம். திருச்சியில் இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்துவதற்காக இந்த திராவிட இயக்க குடும்பத்து பெண்கள் செஞ்ச தியாகம் இருக்குல்ல, மிகப்பெரிய தியாகம். என்ன தியாகம் நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்போ பரணிக்குமார் ஸ்டாலினை அப்போ தலைவர் கருணாநிதிக்கு செல்ல புள்ள காரில் 5 மணி நேரத்தில் திருச்சி கூட்டிகிட்டு போயிடுவார். திருச்சி யார்? பரணிக்குமார் எம்எல்ஏ. அவர் தான் காரை ஓட்டி போனால் ஊட்டியிலிருந்து முபாரக்கு கொறடாவாக இருந்தார் ஒருத்தர், பரிசு பொருள் கொண்டு வந்துடுவார் எங்கே திருச்சிக்கு. இதை ஸ்மெல் பண்ணி நேரு ஆற்காடு சொல்லி ஆற்காடு தான் அன்பில் மகேஷ் அவங்க அப்பனையும் அரசியல் விட்டு ஒதுக்குறது, பரணிக்குமாரை ஒதுக்குனது 2 பேர் தான். ஏன்? ஸ்டாலின் இவங்க கட்டுப்பாட்டில் போய் அடிக்கடி பரிசு பொருள் வாங்க போயிடுறாரு எங்கே திருச்சிக்கு. முபாரக்கு காலி, பரணிக்குமாரும் காலி, மகேஷ் அவங்க அப்பா பொய்யாமொழியும் காலி. யார் அரசியல் வச்சுருந்தா? ரெட்டியார். திருச்சியில் கல்லர் பாலிடிக்ஸு, முத்தரையர் பாலிடிக்ஸு, 2வது தலித் பாலிடிக்ஸ் தான். 3 பேர் தான் திருச்சி பாலிடிக்ஸ். யார் எடுங்க 3 பேர் தான் இருப்பான். ஆனால் ஒன்றுமே இல்லாத ரெட்டியார் பாலிடிக்ஸ் தான் முழுக்க திருச்சிக்கு. என்ன காரணம்? செட்டப் செல்லப்பா தான், வேற ஒன்றும் இல்லை. கருணாநிதி ஆற்காடு ஸ்டாலினுக்கு முறைவாசல் தான் அரசியல். இப்போ அரசகுமார் வாங்கின பணத்தை பூரா உதயநிதி கொடுக்கல, எல்லாம் நான் கொடுத்த இடம் மகேஷ்னு போலீஸ் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். இப்போ ஏன் மகேஷை வழக்கு பதிவு செய்யக்கூடாது, ஏன் கைது செய்யக்கூடாதுன்னு இப்போ காவல்துறை கடுமையாக ஆலோசனையில் இருக்காங்க. அப்போ நேர விசுரெட்டி காலில் போய் விழுந்துட்டார். யாரு? அன்பில் மகேஷ். அன்பில் மகேஷ் விசுரெட்டி காலில் போய் விழுந்துட்டாரு. விசுரெட்டி காலில் விழுந்ததை முதல்ல விழுந்து கிடக்கிறாரு நேரு. ஏப்பா நான் வயசாகி போச்சு, என்னை ஜெயிலெலாம் போட்டுறாதீங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்குறேன்னா நேரு யார்கிட்ட போய் விழுந்துட்டார் முதல்ல? ரெட்டிக்கு நடுவில் அந்த சாதி லாபி இருக்கும், போய் விழுந்து நேரு பக்கம் வரவே வராது. விஜய் அரசு வரவே வராது. இதான் மானங்கெட்ட அரசுகள். அப்போ அதே ரூட்டை பிடிச்சா அதே மாதிரி இவரும் போய் விழுந்துட்டார். விழுந்ததை ஏப்பா திருச்சியை என் காலில் தான் கிடக்குது. யார் சொல்கிறா? விஷ்ணு ரெட்டி. திருச்சியை என் காலில் தான் கிடக்குது, எனக்கு எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, ஏன்னா நான் மணல் திருட போகிறேன். இப்போ விஷ்ணு ரெட்டி பேரை போட்டு எங்கே சோழா ஹோட்டலில் ஒரு பெரிய லாபி நடக்குது, கோடிக்கணக்காக வசூல் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ முழுக்க விஷ்ணு ரெட்டி கட்டுப்பாட்டில் திமுக பூரா போயிடுச்சு. திமுக இதை தெரிந்து கொண்ட உதயநிதி, திமுக இப்போ முன்னாள் அமைச்சர்கள் பூரா விஷ்ணு ரெட்டி தயவில் தான் தப்பிச்சிட்டு இருக்கான். இதை தெரிந்த பிறகு உதயநிதியால் தாவேகா எதிர்ப்பை முழுமையாக செய்ய முடியல. சரிங்க, இந்த விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகக்குள்ள சில விஷயங்கள் நடக்கிறதாக நம்ம நாளிதழ்களில் பார்க்க முடியுது. அதாவது அமித்ஷா அவர்களை எடப்பாடி சந்திக்க போனதாகவும், அதுக்கு பிறகு அதை சந்திக்க மறுத்ததாகவும், அதுக்கு பிறகு அதிமுகவுடைய இன்னொரு குழு அமித்ஷா சந்திக்க போனோம், ஒரு போட்டி அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வருது. எடப்பாடி அமித்ஷாவை சந்திச்சாரா இல்லையா? அப்படி அமித்ஷா இப்படி ஒரு பிளானிங்கை தமிழ்நாட்டில் போகிறாரா? இல்லைங்க, அதாவது எடப்பாடிக்கு அமித்ஷா சந்திப்பு. இப்போ அமித்ஷா பாண்டிச்சேரிக்கு நேராக போயிட்டு விமானம் ஏறி டெல்லி போகிறதுக்கு தான் வந்தார். அப்போ ஒரு பெரிய புகார் மனு கூட்டி கொடுக்குறாரு. அது வாங்கியே பார்க்கல, மூஞ்சே கொடுத்து பேசலை. ஏன்? உங்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இது இப்போ நான் இதையும் பார்க்க முடியாது. எனக்கு நான் பிரதமர் ஆவதற்கான வேலை என்ன? தொகுதி மறு வரையறை செய்து இது 850 ஆக்கினா தான் எனக்கு ஒரு 400 பேர் கிடப்பான், 425 பேர் கிடப்பான். எங்கே? வட இந்தியாவில். இந்த பக்கம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த தீர்மானம் நிறைவேறுகிற வரை நான் எதையும் பார்க்க தயாரில் தூக்கி வச்சுட்டு போயிட்டேன். வேலுமணியும் சண்முகம் டெல்லிக்கு போகிறாங்க. இதே பதில் தான். உங்கள் கட்சி எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரே ஒரு எம்எல்ஏவை கொடுத்துருக்கு, நீங்களே போய் பேசி முடிச்சுக்கின்னு விரட்டி விட்டார். இப்போ டெல்லிக்கு போய் பிரயோஜனம் இல்லை, எடப்பாடிட்டு போய் பிரயோஜனம் இல்லை. கடைசியை பார்த்த இடம் இது புஷி சொல்லிட்டாரா,
33 பேரை உடைச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஓட்டு போட்டீங்க. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட 33 பேர் இல்லை. 33 பேர் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 ஒரு பக்கம் வந்தால் தான் கட்சி தாவல் தடை சட்டம் கட்டுப்படுத்தார். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க. எடப்பாடி எல்லாத்துக்கும் 5 கோடி 10 கோடி கொடுத்து அங்கே தக்க வச்சிட்டார். இப்போ நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. வேலுமணி சிவி சண்முகம் கும்பலை எடப்பாடியும் ஏமாத்துறாரு, விஜயும் ஏமாத்துறாரு, அமித்ஷாவும் ஏமாத்துறாரு. இப்போ நீங்கள் இந்த பதவியை, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் விஜயபாஸ்கரை போல நடுத்தருவில் தான் நிற்கணும். இப்போ இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் வேலுமணி சிவி சண்முகம் இவர்களை அவர் சந்திப்பதற்கே தயாரில்லை. புஷியை பார்த்துட்டு போங்கன்ட்டு. இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, இவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி விட்டால் வேலுமணியும் சிவி சண்முகமும் அதிமுக முழுமையாக நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். வந்த பிறகு நாம் சொல்லுகிற புதிய மாவட்ட செயலாளர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் புதிய நபர்களாக போட்டுக்கலாம். தன்னோடு இருந்த பழைய ஆட்கள் தேவையில்லை. இதுதான் எதிர்கால அதிமுகவை காப்பாற்றுறோம், அதுவரை பொறுமையாக இருப்போம். இதுதான் எடப்பாடியினுடைய நிலை. அதே இப்போ நேற்று சட்டமன்றத்திலேயே குதிரை பேரங்கள் குறித்தெல்லாம் ஆதவர்ஜனாக்கும் எடப்பாடிக்கெல்லாம் பெரிய அந்த வாக்குவாதம் நடந்தது. இதெல்லாம் எதை காட்டுதுங்க? இல்லைங்க, அதாவது இப்போ ஒரு வாரம் சட்டசபை நடந்தது இல்லை, ஏதாவது ஒன்று மக்களுக்கு பயன்பட்டுக்குன்னு ஒரு வேலை சொல்லுங்க. நீ அவங்கள சொல்கிறான், இவங்கள சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ முட்டாள்தனமான விவாதங்கள் நடக்குது சட்டசபையில். 900 கோடி யார் கொடுத்தது? மாமனார்கிட்ட வாங்கி ஆதவ் தான் யாரோட நெருக்கமாக இருந்தார்? திமுக. அப்போது இந்த 900 கோடி மாமனாருக்கும் சபரீஷ மாமனாருக்கும் தூதுவரே ஆதவரிச்சா தானே? ஆதவரிச்சா யாரோடு இருந்தார்? நீங்கள் பழைய படத்தெல்லாம் பாருங்கள். சைக்கிள் ஓட்டிட்டு போவார் ஸ்டாலின், பின்னாடி சைக்கிளில் போவார் யார்? ஆதவரிச்சுதான். அப்போது இதை சட்டமன்றத்தில் நான் லஞ்ச பணம் 900 கோடி கொடுத்தேன், நீ மாமனாருக்கு கொடுத்த, உங்கள் அப்பாட்ட கேளு. சட்டசபை ஏதோ நடக்கு, மக்கள் ஓட்டு போட்டான். இந்த சட்டசபை இனி ஒரு கேலி கூத்தான சபையாக தான் இருக்கும். இதை தாண்டியோ நீங்கள் சில நல்ல விஷயங்கள் நடக்குது, அதை நம்ம ஒரு திருப்திப்பட்டு போக வேண்டியதுதான். தொகுதி மறு வரையறை, இந்த என்ஜிஓஸ் தொண்டு நிறுவனங்களை பாஜக தடை செய்ததை எதிர்த்து அது ஒரு தீர்மானம். இதெல்லாம் ஆரோக்கியமான தீர்மானம். அப்போ இந்த சட்டசபையில் இந்த நன்மைகளும் நடக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான், வேறு வழி. பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க, கருத்துக்கு நடத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.